ஹாய் எவ்ரிவன், வணக்கம் அண்ட் வெல்கம் டு த சேனல். இந்த வீடியோவில் டிஆர்பி வந்து அண்ணா யூனிவர்சிட்டி அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர்ஸ் ரெக்ரூட்மெண்ட்டுக்காக ஏப்ரல் 5 மற்றும் 6 2025 வந்துட்டு ஒரு எலிஜிபிலிட்டி டெஸ்ட் மற்றும் ரெக்ரூட்மெண்ட் எக்ஸாம் நடத்தியிருந்தாங்க. இதில் வந்து தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட், இந்த ரெக்ரூட்மெண்ட்டுக்கு தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் பேப்பர் இருந்துச்சு. அதுக்கப்புறம் சப்ஜெக்ட் டெஸ்ட் பேப்பர் இருந்துச்சு. ஸோ இந்த வீடியோவில் வந்து இந்த தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டில் வந்திருக்கக்கூடிய சில வினா விடைகளை வந்து பார்க்க போகிறோம். அவங்க வந்து ஏப்ரல் 16 2025 வந்து மாஸ்டர் கொஷின் பேப்பரையும் டென்டேட்டிவ் ஆன்சர் கீயும் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. ஸோ அண்ணா யூனிவர்சிட்டி வந்து தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் கண்டக்ட் பண்ணி அஃபிஷியலாக ரிலீஸ் பண்ணப்பட்ட டென்டேட்டிவ் ஆன்சர் கீயை தான் நம்ம வந்து இப்போ பார்க்க போகிறோம். தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் கொஷின்ஸ் மற்றும் டென்டேட்டிவ் ஆன்சர் கீ. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ முதல் கொஷின் வந்து பொறுத்துக. தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டில் கிண்கிணி, குழை, சூழி, சுட்டி. ஸோ இதுக்கு சரியான விடை வந்து கிண்கிணி வந்து காலில் அணிதல், குழை வந்துட்டு காதில் அணிதல், சூழி வந்து தலையில் அணிதல், சுட்டி வந்து நெற்றியில் அணிதல். இதுதான் வந்து சரியான விடை. அடுத்த கொஷின் பார்த்தீங்கன்னா, பெய்த மழை இத்தொடரை வினைத்தொகையாக மாற்றுக. ஆப்ஷன்ஸ் வந்து பெய்யாமழை, பெய்யாத மழை, பெய்மழை, பெய்க மழை. ஸோ வினைத்தொகை வந்து பெய்மழை அப்படின்றத ஆன்சராக கொடுத்துருக்காங்க. அடுத்து வந்து வன்மை இல்லையோர் வறுமையின்மையார் என்ற செய்யுள் வரிகள் உணர்த்தும் பொருள்களை கண்டறிக அப்படின்னு சொல்லியிருக்காங்க. வன்மை இல்லையோர் வறுமையின்மையார் அப்படின்ற செய்யுள் வரிகள் உணர்த்தும் பொருள் என்னன்னா, வறுமை சிறிதும் இல்லை, அதனால் கொடைக்கு இடமில்லை அப்படின்றது. அடுத்து அக வரிசைப்படி சொற்களை சீர் செய்க அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அகர வரிசைப்படி விசும்பு, இசை, உந்துவழி, தன் பெயல். ஸோ அகர வரிசைப்படி பார்த்தீங்கன்னா இசை, உந்துவழி, தன் பெயல், விசும்பு அப்படின்றது விடையாக கொடுத்துருக்காங்க. அடுத்து ஆழ்வினையும் என்ற சொல்லின் அசை பிரித்து வாய்ப்பாட்டை கண்டறிக. ஆழ்வினையும் அப்படின்ற சொல்லோட அசை வந்துட்டு நேர், நிறை, நேர், கூவிளங்காய். அடுத்த கொஷின் வந்து அரணீனும் என்ற சொல்லை அசை பிரித்து வாய்ப்பாட்டை கண்டறிக. ஸோ இதோட வாய்ப்பாடு வந்து நிறை, நேர், நேர், புளிமாங்காய். அடுத்த கேள்வி வந்து குறிஞ்சி திணைக்கு தொடர்பில்லாத கருப்பொருளை கண்டறிக. வெற்பன், குறவர், அருவிநீர், சுனைநீர், புலி, கரடி, கொன்றை, காயா. குறிஞ்சி திணைக்கு தொடர்பில்லாத கருப்பொருள் வந்துட்டு கொன்றை மற்றும் காயா. இது வந்து கொன்றை மற்றும் காயா, இது மட்டும் சரி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து சந்தி பிழையற்ற தொடரை அறிக. ஸோ என்னென்ன தொடர்கள் பார்த்தீங்கன்னா, பருப்பொருட்கள் சிதறும்படியாக பல ஊழிக்காலங்கள் கடந்து சென்றன. பருப்பொருட்கள் சிதறும்படியாக பல ஊழிக்காலங்கள் கடந்து சென்றன. பருப்பொருட்கள் சிதறும்படியாக பல ஊழிக்காலங்கள் கடந்து சென்றன. ஸோ இதுதான் வந்து சி தான் வந்துட்டு சந்திப்பிழையற்ற தொடர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அடுத்து சொல்லையும் பொருளையும் பொறுத்துக. ஆப்ஷன் 1, 2, 3, 4ல் ஊழி, ஊழ், பெயல், தன். இதுக்கு பொறுத்துகளை வந்து மழை, யுகம், குளிர்ந்த, முறை. இதுக்கு சரியான பொறுத்துக வந்துட்டு ஊழிக்கு வந்து யுகம், ஊழுக்கு வந்து முறை, பெயலுக்கு வந்து மழை, தன்க்கு வந்து குளிர்ந்த. அடுத்து செய்வான் என்ற சொல்லின் விடுபட்ட உறுப்பிலக்கணத்தை கண்டறிக. செய் ப்ளஸ் டேஷ் ப்ளஸ் ஆன் அப்படின்னு ஒரு இது கொடுத்துருக்காங்க. ஸோ இதுக்கு ஆப்ஷன் வந்துட்டு இவ், எதிர்கால இடைநிலை. எல் என்பதும் பாடு என்பதும் குறிக்கும் பொருள் யாது அப்படின்னு கொடுத்துருக்காங்க. எல் அப்புறம் பாடு, இதோட பொருள் என்னன்னு கேட்டிருக்காங்க. எல்லை பாடுதல், ஞாயிறு மறையும் நேரம், ஆறு ஓடுதல், வண்டு பாடுதல். ஸோ சரியான விடை வந்து ஞாயிறு மறையும் நேரம். நெக்ஸ்ட்டு தேவர் அணையர் கயவர் அவரும் தாம் மேவன செய்தொழுகலான். இக்குறட்பாவில் தேவர்களுக்கும் கயவர்களுக்கும் உள்ள தன்மை எது? தேவரணையர் கயவர் அவரும் தாம் மேவன செய்தொழுகலான். அதாவது
தேவர்களுக்கும் கயவர்களுக்கும் உள்ள தன்மை வந்து தாம் விரும்பியதை செய்தல் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து பொருள் அல்லதில்லை பொருள் இக்குறட்பா உணர்த்தும் பழமொழி காண்க. பொருள் அல்லதில்லை பொருள், இந்த குறட்பாவோட பழமொழி என்ன? அதாவது ஏழை சொல் அம்பலம் ஏறாது. இதுதான் வந்து பொருள் அல்லதில்லை பொருள் அப்படின்ற குறட்பாவோட பழமொழியாம். அடுத்து குன்றேறி யானை போர் கண்டற்றால் இக்குறட்பாவில் பயின்று வரும் அணி யாது? குன்றேறி யானை போர் கண்டற்றால், இந்த குறட்பாவில் இருக்கக்கூடிய அணி வந்து உவமை அணியா. குன்றேறி யானை போர் கண்டற்றால் உவமை அணி. அடுத்து குறட்பா வடிவில் சொற்களை வரிசைப்படுத்துக. கீழ்கரும்பு போல் கொல்ல பயன்படும். கரும்பு போல் கீழ் கொல்ல பயன்படும். கொல்ல பயன்படும் கீழ்கரும்பு போல், கரும்பு போல் கொல்ல பயன்படும் கீழ். ஸோ இதுக்கு வந்து சரியான விடை வந்து கரும்பு போல் கொல்ல பயன்படும் கீழ். இந்த வீடியோட கண்டினியூஷன் அடுத்த 15 கேள்விகள் இந்த தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டில் கேட்கப்பட்டிருக்கக்கூடிய கேள்விகளை வந்து அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். மேலும் இது போன்ற வீடியோக்களை பார்க்கறதுக்கு வந்து சேனலை சப்ஸ்கிரைப் செஞ்சு வச்சுக்கோங்க. நன்றி, வணக்கம். மறைஞான் இத்தொடரில் மறைந்துள்ள வேற்றுமை உருவினை கண்டறிக. இதோட விடை வந்துட்டு 5ஆம் வேற்றுமை உருபு. அடுத்த கேள்வி வந்து உறங்கு இறங்கு எனும் சொற்களில் அமைந்துள்ள குற்றியலுகரம் எது? வன்தொடர் குற்றியலுகரம், இடைத்தொடர் குற்றியலுகரம், உயிர்த்தொடர் குற்றியலுகரம், மென்தொடர் குற்றியலுகரம். உறங்கு இறங்கு இதுல இருக்கிற குற்றியலுகரம் வந்து மென்தொடர் குற்றியலுகரம். 18வது கேள்வி வந்து வண்டுகள் இனிது பாட மருதம் வீற்றிருக்கும் மாதோ இத்தொடரில் அமைந்துள்ள அசை நிலையை கண்டறிக. வண்டுகள், மருதம், இனிது, மாதோ இதுதான் வந்து அசைநிலை. அடுத்த கேள்வி வந்து தொகா நிலை தொடரோடு தொடர்பில்லாத தொடரை கண்டறிக. கண்டு நடுங்கிடும், ஆடுக ஆடுக, நடுங்கிடும் வில், குழை காது. தொடர்பில்லாத தொடர் வந்து குழை காது. அடுத்து உடன்படு மெய்யை சந்தியாக கொண்ட பகுபதம். அமைவிலன், துணை இலன், அன்பிலன், ஈகலான். இதற்கு சரியான விடை வந்து துணை இலன். 21வது கேள்வி வந்து செங்கீரை பருவத்தில் குழந்தையின் தலை எத்தனை மாதங்களில் மென்மையாக அசையும்? 7 to 8 மாதங்கள், 4 to 5 மாதங்கள், 5 to 6 மாதங்கள், 6 to 7 மாதங்கள். இதற்கு சரியான விடை வந்து 5 முதல் 6 மாதங்கள். அடுத்து மருந்தே ஆயினும் விருந்தோடு உண் என்று பாடியவர் யார்? காக்கை பாடினியார், திருவள்ளுவர், காவர் பெண்டிர், ஔவையார். மருந்தே ஆயினும் விருந்தோடு உண் என்று பாடியவர் வந்து ஔவையார். அடுத்த கேள்வி வந்து உப்பிலா கூழ் இட்டாலும் உண்பதே அமிர்தமாகும் இவ்வரிகள் இடம்பெற்றுள்ள நூல் எது? சீவக சிந்தாமணி, விவேக சிந்தாமணி, நாலடியார், திருக்குறள். உப்பிலா கூழ் இட்டாலும் உண்பதே அமிர்தமாகும் இவ்வரிகள் இடம்பெற்றுள்ள நூல் வந்து விவேக சிந்தாமணி. குறிஞ்சி நிலத்துக்குரிய ஊர் எது? பாடி, பேரூர், பாக்கம், சிறுகுடி. குறிஞ்சி நிலத்துக்குரிய ஊர் வந்து சிறுகுடி. குற்றம் இலனாய் குடி செய்து வாழ்வானை எனும் குறளின் அடுத்த வரி வந்து குற்றமாகச் சுற்றும் உலகு சுற்றமாச் சுற்றும் உலகு. இதோட அடுத்த வரி வந்து சுற்றமாச் சுற்றும் உலகு. குற்றம் இலனாய் குடி செய்து வாழ்வானை சுற்றமாச் சுற்றும் உலகு. கள ஆய்வு புதினங்கள் ஒவ்வொன்றும் மக்களைச் சேர வேண்டும் என்று நினைத்தவர் யார்? திலகவதி, ராஜம் கிருஷ்ணன், பாலகுமாரன், ஜெயகாந்தன். இதற்கு சரியான விடை வந்து ராஜம் கிருஷ்ணன். ஐம்பெருங்காப்பிய முறை வைப்பு பற்றி குறிப்பிடும் நூல் எது? மூவருலா, திருக்குற்றாலநாதர் உலா, திருத்தணிகை உலா, திருவாரூர் மும்மணிக் கோவை. ஐம்பெருங்காப்பிய முறை வைப்பு பற்றி குறிப்பிடும் நூல் வந்து திருத்தணிகை உலா. நெக்ஸ்ட் உய்ய வந்த பெருமாளை அன்னையாக உருவகித்து பாடியவர் யார்? நம்மாழ்வார், திருமழிசை ஆழ்வார், குலசேகர ஆழ்வார், திருமங்கை ஆழ்வார். உய்ய வந்த பெருமாளை அன்னையாக உருவகித்து பாடியவர் குலசேகர ஆழ்வார். கை தொழுது இலக்கண குறிப்பு தருக. 2ஆம் வேற்றுமை தொகை, 5ஆம் வேற்றுமை தொகை, 6ஆம் வேற்றுமை தொகை, 3ஆம் வேற்றுமை தொகை. கை தொழுது இதோட இலக்கண குறிப்பு வந்து 3ஆம் வேற்றுமை தொகை. கடைசி கேள்வி வந்து கற்பனை கதைகளை எழுதுவதற்கு பதிலாக களத்திற்கு சென்று உண்மையான நிகழ்வுகளையே நூல்களாக தந்தவர் யார்? ராஜம் கிருஷ்ணன், சிவசங்கரி, லட்சுமி, திலகவதி. இதற்கு சரியான விடை வந்து ராஜம் கிருஷ்ணன்.
களத்திற்கு சென்று உண்மையான நிகழ்வுகளையே நூல்களாக தந்தவர் வந்து ராஜம் கிருஷ்ணன். ஸோ இதோட தமிழ் தகுதி தேர்வு, ஆசிரியர் தகுதி வாரியம் நடத்திய தமிழ் தகுதி தேர்வு 2025 ஏப்ரலில் நடந்த தேர்வோட கேள்வித்தாள் மற்றும் வினா விடைகளை பார்த்தோம். இது போன்ற பல வீடியோக்களை பெறணும்னா சேனலை வந்து சப்ஸ்கிரைப் செஞ்சு வச்சுக்கோங்க. மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.